வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்களை சொந்தங்களே, 25 வருஷத்துக்கு இன்னையில இருந்து 25 வருஷத்துக்கு எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர், எங்க வருங்கால இளைய தளபதி, எங்க வருங்கால அதாவது இப்போதையும் முதலமைச்சர், இனி 25 வருஷத்துக்கு அவரை தொட்டு கூட பார்க்க முடியாது. அவர் தான் இனிமே நிரந்தர முதலமைச்சர். இது நான் சொல்லிங்க, மக்கள் சொல்றாங்க. வீடியோ ஆதாரம் இருக்கு. அனைத்து மக்களும் சொல்றாங்க. திமுக உள்ளவங்களும் சொல்றாங்க, அதிமுக இருக்கிறவங்களும் சொல்றாங்க, மாற்று கட்சிகள், கூட்டணி கட்சிகள் அனைவருமே சொல்றாங்க, பொதுமக்கள் சொல்றாங்க, எந்த கட்சியிலும் இல்லாதவர்கள் சொல்றாங்க. இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த மனுஷனை அசைச்சு கூட பார்க்க முடியாது, எப்படி தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த லெவலுக்கு 40 நாள் தான் ஆச்சு. செஞ்சுறாரு, தரமா செய்யறாரு. ஒரு பக்கம் செய்யறாரு, இன்னொரு பக்கம் ஊழலை புட்டு புட்டு வைக்கிறாரு. எந்த ஒரு தலைவரும் பண்ணாத ஒன்று, செய்யாத ஒன்று. எப்படி திரையில, சினிமா துறையில, அது சினிமாவா பாருங்கன்னு சொன்னாங்கல்ல, சினிமா துறையில பண்ற மாதிரி தரையில பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெஜத்துல சொல்லி அடிச்ச மாதிரி அவருடைய சினிமாவில் இருக்கும் அனைத்து டயலாக்கும் நெஜத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பண்றத அன்னைக்கே மனுஷன் எழுதிட்டாரா என்னமோ தெரியல, அல்லது அது பிளட்லயே வந்துருச்சு என்னமோ தெரியல. ஒரு சர்க்கார் படத்துல கூட சொல்லியிருப்பார், மக்களே நினைவு கூறுங்கள். உன் பிராண்டு அதை அழிக்கிறது தான் என்னுடைய வேலையே. உன் தலைவன் எங்க நிக்கிறாரோ அங்க நான் நிக்கிறேன். உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். இது எங்க அண்ணன் இளைய தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றே சொன்னார். இன்று அதை செஞ்சு காமிச்சாச்சு. செஞ்சு காமிச்சாச்சு. எங்க உங்க அப்பா இங்கதான் எங்க இருப்பாங்க, காணும் கேட்டாருல. இத கேட்ட உடனே பதில் ஸ்டாலின் சார், அப்பாவை தேடுறீங்க, அப்பா அங்க இல்ல, மக்கள் நெஞ்சில இருக்காருன்னு சொன்னாப்ல. நீங்க மக்கள் மனசுல இருந்தீங்கன்னா தான் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருப்பாங்களே. இல்லையே, நீங்க தானே வெத்து விளம்பரம் காமிச்சுக்கிறீங்க மக்களுக்கு. மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு உங்க தில்லாலங்கடி வேலையெல்லாம். எப்படி தெரிஞ்சிச்சு? மக்கள் மனசுல இடத்த புடிக்க பாருங்க, அவங்க கிட்ட இருந்து புடுங்க பாக்காதீங்க. நீங்க நிறைய புடுங்கிட்டு போயிட்டீங்க, அந்த புடுங்கினதை ரிட்டர்ன் கொடுங்க, மக்கள் மனசுல இடம் பிடிக்கலாம். மக்களே, உங்க மனசுல அவருக்கு இடம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. என்னமோ இங்கெல்லாம் தேடாதீங்க, அப்பாவை அங்க தேடாதீங்க, இங்க தேடுங்கிறாரு. என் மனசுல எல்லாம் கிடையாது, என் மனசுல இருக்கு. இதோ என் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் அண்ணன் இளைய தளபதி மட்டும்தான். மக்கள் மனசுல அவர் இருக்காரா? கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க, அல்லது ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியட்டும் மக்கள் மனசுல யார் இருக்காங்கன்னு சொல்லி. ஷேர் பண்ணுங்க. உங்க மனசுல யார் இருக்காங்க? உண்மையை சொல்லுங்க. உங்க மனசுல யார் இருக்காங்க? அவர் சொன்ன மாதிரி ஸ்டாலின் சாரா, அல்லது எங்க அண்ணா சொன்ன மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னும் ஒண்ணு கேக்குறேன். எங்க அண்ணன் இப்படி தேடின மாதிரி தேடின அடுத்த செகண்ட் ட்வீட் போடுறீங்களே, மக்கள் ரோட்ல இறங்கி போராடினாங்களே, எல்லா ஊழியர்களுமே, அரசு ஊழியர்கள், டீச்சர்ஸ், துப்புரவு பணியாளர், அப்பமெல்லாம் உங்க பேச்சு எங்க போச்சு? அப்பமெல்லாம் உங்க எங்க போச்சு? எதுக்குமே பதில் கொடுக்கலையே. இதுக்கு மட்டும் பதில் கொடுக்க. அப்பவும் மக்கள் குறைகள் உங்களுக்கு தெரியல, மக்களுடைய கதறல் உங்களுக்கு தெரியல, மக்களுடைய புரிதல் உங்களுக்கு தெரியல, மக்களை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. எப்படி? மக்களே தெரிஞ்சு கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களை பத்தி அவருக்கு கவலையே இல்ல. ஆனா அவங்களையோ அவங்க ஃபேமிலியோ பத்தி பேசிட்டா உடனே லைனுக்கு வந்துருவாப்ல. உடனே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே, உங்க மனசுல யார் இருக்காங்க சொல்லி தெரியட்டும் அவங்களுக்கெல்லாம். சிந்தித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள்.